ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் திவ்யாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் ஸ்டாஃப்லாம் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்காங்க போல் அப்படின்னு. அதுக்கு மஞ்சுரி சொல்கிறாங்க, நாங்கள் கெஸ்ட், எங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா கொஞ்சம் கோவமாகி போயிட்டு டேபிள் இருக்கும்ல, அந்த டேபிளில் புக்கை வச்சு தட்டுறாங்க. எல்லோரும் வாங்க, எல்லோரும் நில்லுங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லாருமே யூனிஃபார்மோடு வரணும், அப்படி வராதவங்க டீமை விட்டு வெளியே போயிடணும், அந்த மாதிரி ரொம்ப ரூடாக தான் சொல்கிறாங்க. அதுக்கு துஷார் என்ன சொல்கிறார், இது பேச வராரு, ஆனால் அவங்க கேட்கல, நீங்கள் போய் கிளம்பி வாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. திருப்பி துஷார் பேச வராரு. அதுக்கு துஷார் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் சும்மா கேட்க முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ சும்மா தானே இருந்த அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆனால் திவ்யா உள்ளே அவங்க சொன்னனால வெளியில் யாரும் சர்வீஸ் பண்ணலைன்றதுனால கேட்கறதுக்கோசம் எல்லோரும் யூனிஃபார்மில் வாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க இது வர தலையும் கூட, அதனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். ஆனால் 5 நிமிஷத்தில் எல்லோரும் கிளம்பி வர்றதுன்றது யாராலும் முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுனாங்களானே தெரியல நம்மளுக்கு. பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, வந்த கெஸ்ட்டை எல்லாருமே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று எபிசோட் முடியும் போது என்ன சொன்னார்னா, ஃபுல்லாகவே அந்த டாஸ்க் தொடரும், நீங்கள் எல்லாருமே நைட் ட்ரெஸ்ஸில் பண்ணுங்கள், நைட் யூனிஃபார்மில் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ரூம்மேட்ஸும் சேர்ந்து தான் இந்த டாஸ்க்கு முடிச்சாகணும். எல்லா டாஸ்க்குலேயுமே 0 மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டாஸ்க்கு கூட நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. சரி, இந்த டாஸ்க்காவது பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் பிக் பாஸ் உள்ளே 3 பேர் அனுப்பிச்சிருக்காரு. நம்ம வீடியோ கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்க அப்படின்னா, எப்படி கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீபக்கை தெரிஞ்சு பார்த்து கற்றுக்கங்க, கேட்டு கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறாங்க. ஏன்னா தீபக் இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் நல்லா பண்ணியிருக்காங்க கேப்டன்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டிருக்காங்க. அதனால் 3 பேருமே இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆட தான் வந்திருக்காங்க, கெஸ்ட்டுன்னு கிடையாது. 3 பேருமே கேம் ஆட தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் பண்ணணும். ஏன்னா வெளியில் 3 பேருமே கெஸ்ட்டாக வந்தாங்க, ஷோவை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ஷோ எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு அதை கொஞ்சம் நல்லபடியாக போகணுன்னு சொல்லிட்டு தான் இவங்களும் உள்ளே இப்போ அமுச்சு வச்சுருக்காங்க. அதனால எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து மொத்தமாக இருந்து இந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுக்கணும். ஃபுல்லாகவே அந்த கேப்டன் மேலேயே திருப்பியும் விட முடியாது இல்லையா? அவங்களும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க, அதுவும் புதுசாக வந்திருக்கவங்க வேறு. ஃபுல் இதுவையும் அந்த பொண்ணு மேலே வச்சு காட்டுற மாதிரியே இருக்குது. இந்த பார்வதிலாம் நேற்று நடந்துக்கிறத பார்த்தாலே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த பொண்ணை பேசவே விடவே இல்லை. ஆனால் பார்வதி கேரக்டர் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பார்வதி இல்லைன்னா அந்த ஷோவே ஒழுங்காக போகாதுன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா ஒரு எபிசோடு கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.